அறிவோம் ஆன்மீகம். இன்று காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு என்பது கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் வேண்டிக் கொண்டு திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு உன்னதமான விரதமாகும் இந்த காரடையான் நோன்பு. இது சாவித்திரி விரதம், கௌரி விரதம், கௌரி நோன்பு, காமாட்சி விரதம் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் மட்டுமின்றி நல்ல கணவன் அமைய வேண்டும் என வேண்டிக் கொண்டு திருமணமாகாத கன்னி பெண்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். மிக உன்னதமான இந்த விரதம் மிக எளிமையானதாக இருந்தாலும் அதிக சக்தி வாய்ந்த விரதமாகும். இந்த விரதம் இன்று காரடையான் நோன்பு. இந்த நாளில் நித்திய சுமங்கலியான அம்பிகையை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களுக்கும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. காரடையான் நோன்பு இருப்பவர்கள் முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து மறுநாள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு கார அடை, இனிப்பு அடை செய்து படைத்து வழிபட வேண்டும். இலை போட்டு நைவேத்தியம் படைப்பதாக இருந்தால் 4 வாழை இலைகளை படைத்து வழிபட வேண்டும். ஒருவேளை தட்டில் வைத்து படைப்பதாக இருந்தால் கார அடை, இனிப்பு அடை, வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, உருகாத வெண்ணெய் வைத்து படைத்து வழிபட வேண்டும். இன்று தாலிச்சரடும் மாற்றலாம். தாலிச்சரடு மாற்றும் முறையை பார்க்கலாமா? தாலிச்சரடு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும் பெண்கள் மஞ்சள் கிழங்குடன் தாலி கயிற்றை கட்டி அம்மனின் பாதத்தில் வைத்துவிட்டு வழிபட வேண்டும். வழிபட்ட பிறகு கணவரின் கைகளாலேயோ அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளாலேயோ அல்லது தாங்களாகவோ கட்டிக்கொள்ளலாம். சரடு சமீபத்தில் தான் மாற்றினோம் என்பவர்கள் மஞ்சள் நூலில் 2 பூக்களை மட்டும் வைத்து கட்டி அம்பிகையிடம் வைத்து வேண்டிக் கொண்டு அதை கழுத்திலோ அல்லது கைகளிலோ கட்டி கொள்ளலாம். இன்றைய தினம் வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைத்து மஞ்சள், குங்குமம், தாலி சரடு வைத்து கொடுப்பது மிகவும் நல்லது. காரடையான் நோன்பு இன்றைய நாள், இன்றைய தேதி, அதாவது இது பொதுவாக மாசி மாதத்தின் நிறைவு நாள் மற்றும் பங்குனி மாதத்தின் துவக்க நாள் இணையும் நாளைத்தான் காரடையான் நோன்பாக கொண்டாடுவார்கள். அதாவது இன்று மாசி கடைசி நாள், மாசி 30. அதாவது இந்த ஆண்டு மார்ச் இன்று 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு அமைந்துள்ளது. மார்ச் 13 நேற்று 13ஆம் தேதி காலை 11:40 மணிக்கு துவங்கி மார்ச் 14 இன்று தேதி பகல் 12:57 வரை பௌர்ணமி திதி உள்ளது. பௌர்ணமி திதி இருக்கும் சமயத்தில் வழிபட வேண்டும் என்பவர்கள் மார்ச் 14ஆம் தேதி, அதாவது இன்று காலையிலேயே பூஜை செய்து தாலிச்சரடு அல்லது நோன்பு கயிற்றை கட்டிக்கொண்டு விரதம் இருக்கலாம். இதற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் தமிழ் மந்திரம். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். சமஸ்கிருதத்தோட இது தமிழ் அர்த்தம். இந்த பாட்டு, உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். பூஜை மற்றும் சரடு மாற்றுவதற்கான நேரத்தை பார்ப்போமா?
பூஜை நேரம் இன்று காலை 6 மணி முதல் 7:50 வரை, காலை 9:30 மணி முதல் 10:20 மணி வரை. தாலி சரடு கட்டும் நேரம் இன்று காலை 7 மணி முதல் 7:20 வரை, அல்லது காலை 9:30 மணி முதல் 10:15 வரை. இன்றைய நாள் காரடையான் நோன்பு. இந்த நோன்பு விரதமிருந்து வழிபட்டால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திப்போமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.